ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு அவிக் நாலேஜ் அப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட் 3ல உள்ள ஆர்டிகல் 13 விதி 13 என்ன சொல்லுது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஏதாச்சும் ஒரு சட்டம் நம்மளுடைய அடிப்படை உரிமைக்கு எகென்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, எதிரா இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 13. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்காங்க பார்ட் 3ல. அந்த அடிப்படை உரிமைகளுக்கு எகென்ஸ்டா எதிரா ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு ஆர்டிகல் 13 சொல்லுது. இப்போ யாரெல்லாம் சட்டம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சோ அதுவுமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பெர்மனன்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலையான சட்டம் யார் இயற்ற முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட் இயற்ற முடியும். இந்திய பாராளுமன்றம் இயற்ற முடியும். அதுக்கப்புறம் எஸ்எல்ஏனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சரிங்களா? அப்போ மாநில சட்டமன்றம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலையான சட்டத்தை கொண்டு வர முடியும். சோ அந்த சட்டம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அடிப்படை உரிமைக்கு எகென்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அது செல்லாது. அதுக்கப்புறம் டெம்பரரி லாஸ், தற்காலிக சட்டம் அப்படி இல்லைன்னா அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது எப்போனா பார்லிமெண்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ நடைமுறையில இல்லாத பட்சத்துல பிரசிடென்ட் இல்லைன்னா கவர்னர், அதாவது பாராளுமன்றம் நடைமுறையில் இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவரோ இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநில சட்டமன்றம் நடைமுறையில இல்லை அப்படின்னா அப்போ வந்துட்டு கவர்னர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க, டெம்பரரி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் உங்களுடைய அடிப்படை உரிமைக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே செல்லாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸ், பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் முனிசிபல் இவங்கெல்லாம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், அதுக்கப்புறம் கவர்மெண்டோட ஆர்டர் ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அரசாணைகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, பைலா, அதுக்கப்புறம் கஸ்டமரி லாஸ், இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய அடிப்படை உரிமைக்கு எகென்ஸ்டா இருக்கிற பட்சத்துல அது செல்லாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 13. கஸ்டமரி லா அப்படின்னு சொல்றப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு புரியும். ஆனா கஸ்டமரி லாஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாம இருக்கும். கஸ்டமரி லானா ஒண்ணும் கிடையாது. சட்டம் ஏற்கனவே நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுடைய வாழ்வியல் முறையில இருக்கும். அந்த மாதிரியான தொன்று தொட்டு நாம் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சில சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டம் உங்களுடைய அடிப்படை உரிமைக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்த சதி, அதாவது உடன்கட்டை ஏறும் வழக்கு அப்படிங்கிறது ஒரு காலத்துல இருந்துச்சு. சோ ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணையும் அந்த எரியக்கூடிய தீயில தள்ளி விட்டுருவாங்க. சோ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய அடிப்படை உரிமைக்கு எதிராக இருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 13. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.